ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் எங்கள் கையாலேயே சமைச்சு எங்களால் முடிஞ்சவங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த விலாக் தான். ஆமாம், இல்லை, இதுதான் வரும். கொஞ்சம் நாளைக்கு போக போக பிக்கப் ஆகிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே எங்களால் கேப்சர் பண்ண முடியாது. நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றதால கடன்னு நாங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு கிளிப்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளிப்ஸை பாருங்கள். இவர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருன்றதும் பாருங்கள். எதுவும் பேச மாட்டேன். சரி, வீடியோக்குள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். கடைக்கு போய் மார்க்கெட் போய் எல்லாமே தேவையானது எல்லாமே வாங்கிட்டோம். வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பக்கம் நான் மீல் மேக்கர் அந்த பட்டாணி எல்லாமே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு அவர் வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். எனக்கு நிறைய குவான்டிட்டி சமைக்க தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் குவான்டிட்டி சமைத்தேன். வெஜ் பிரியாணின்றதால எல்லா வெஜிடபிள்ஸும் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பட்டாணி, மீல் மேக்கர் இது தான் வச்சு நான் செய்ய போகிறேன். ஸோ நல்லா வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது சால்ட்டும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி, புதினா அதெல்லாம் தான் போடணும். இப்போ தக்காளியும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுலேயே நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுப்பேன். ஏன்னா பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும் மஞ்சத்தூள் போட்டுட்டா. ஸோ மஞ்சத்தூளும் போட்டாச்சு. இப்போவே ஆல்மோஸ்ட் எல்லாமே வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் இந்த சைடு தயிர் பச்சடிக்கு கட் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே நான் இந்த வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் போடுவேன். அதுக்கு அரிசிலாம் ஆல்ரெடி கழுவி வச்சுருந்ததால் அதெல்லாமே போட்டுட்டு குக்கர் மூடியாச்சு. ரைஸ் விசில் வந்துட்டே இருக்குது. சமையல் ரெடி ஆக போகுது. இப்போ அவ்வளோதான், பேக் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் விசிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே நான் வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் சாம்பிராணி புகைலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி வீடு எல்லாமே துடைச்சி முடிச்சுட்டு சாம்பிராணி புகைக்கு இது வாங்கியிருந்தோம் மீஷோவில். நான் இதோட ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். இதுதான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். சூப்பராகவே இருக்குது. இதில் சாம்பிராணிலாம் கொளுத்தி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாலித்தீன் கவர்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்போம். இது ஏன்னா அப்பப்போ நம்ம கொடுக்குறதால. ஸோ அந்த பாலித்தீன் கவரில் கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக வெந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கிட்டே ஓப்பன் பண்ணேன். ஏன்னா நம்ம சாப்பிட்றது மற்றவங்களும் சாப்பிட்றாங்கல்ல, அதனால மாஷாலா ஃபுல்லாகவே அழகாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு குவான்டிட்டி தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் கேசரி பவுடரும் ஊற்றுவேன். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா கேசரி பவுடரும் ஊற்றி கலந்தாச்சு. மாஷாலா ரொம்ப ரொம்ப அருமையாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு அல்லா பேரில் தான் எடுத்து வைப்போம். ஸோ அவங்க பேரில் எடுத்து கட்டி வச்சாச்சு. கொஞ்சோண்டு தான் எடுத்து வச்சேன். பிகாஸ் நிறைய பேருக்கு என்னால் நம்மளால் முடிஞ்ச பேருக்கு கொடுக்கணும், நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதுவும் தயிர் பச்சடியும் வச்சு நான் ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் எல்லாருக்குமே பார்சல் பண்ண கட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு 4 பேருக்கு தான் கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா ஒருத்தருக்கு கொடுத்தாலும் கொஞ்சம் திருப்தியாக கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ 4 பேருக்கு கொடுத்துடலாம் இன்ஷா அல்லா. நெக்ஸ்ட் டைம் இன்னும் நிறைய செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்சல் நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்சல் கட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சுட இருந்துச்சு. பார்சல் கட்டி நான் வைக்க இவர் இந்த சைடில் தயிர் பச்சடியுமே கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இது வீக்லி நாங்கள் பண்ணுவோம். இது வரைக்கும் நான் வீடியோவில் சொன்னதில்லை. இப்போ நான் சொல்கிறேன். பிகாஸ் இதை பார்த்துட்டு யாராவது இதை பண்ணலாம்ல, யாராவது உங்களுக்கும் அந்த மாதிரி தோணலாம். ஸோ அதுக்காக நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளால் என்ன முடியுதோ சாம்பார் ரைஸு, கர்ட் ரைஸு எது வேணால் நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்மளுக்கு அதுவே ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அந்த மாதிரி தான் எனக்குமே எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்ஷா அல்லா நான் இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களுமே துவா செஞ்சுக்கோங்க, நானுமே துவா செஞ்சுக்கிறேன். மாஷா அல்லா பிரியாணி வெஜ் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி நம்மளும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நானுமே கொஞ்சம் தட்டில் போட்டு வச்சுக்கிட்டேன். பார்சலும் கட்டி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு தனித்தனியாக கொடுத்துடலான்னு பார்த்தோம். சரி சாப்பாடு, தயிர் பச்சடி அதுலேயுமே சேர்த்து கட்டிடலாம். நான் கேசரி ஏதாவது செய்யலான்னு பார்த்தேன். பட் டைம் இல்லை அப்படின்றதுக்காக நான் இப்படியே இது 2 மட்டும் பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நம்ம வயசானவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம், அவங்களால சாப்பிட முடியணும். மெயினாக எனக்கு அதுதான் இருந்துச்சு. கொஞ்சம் குழந்தைல பரவாயில்ல, ரொம்ப வேறன்னு ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே ரொம்ப நல்லா இருந்துச்சு மாஷா அல்லா. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம்
அவரையும் டேஸ்ட் பார்க்க சொல்லியிருந்தேன். அவருமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவருமே பேக் பண்ணிகிட்டு இருந்தார் இன்ட்ரெஸ்ட்டாக. அதுக்கப்புறமா ஓகே நம்ம கட்டியாச்சு, கிளம்பி எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம். ஹாய் கைஸ், எங்களால் முடிஞ்சால் 4 பார்சல் வந்து நாங்கள் கட்டிட்டோம். இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். கொடுக்குறத நான் வந்து வீடியோ போடலை, பிகாஸ் நான் இதுக்கு தான் பண்ணியேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ நான் கொடுக்குறத போடலை. அதோடு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. பை.